முருகனை வழிபட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு முருகர் பக்தர்களா நம்ம இருக்கோம். முருகன் கிட்ட நம்ம என்ன கேட்கலாம்? முருகர் கிட்ட என்ன கேட்கலாம்னா எதுவுமே கேட்கக்கூடாதுங்க. முருகர் தந்தை கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாது. எனக்கு பணம் வேணும், நான் ஏழையாக இருக்கிறதுனால இவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு வேலை வேணும், வேலை இல்லாமனால இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லை, இதுக்காக அது இல்லை, அதுக்காக இது இல்லைன்னு எதுவுமே நம்ம கேட்கவே கூடாதுங்க. முருகர் தந்தையை நம்ம வணங்கும் போது முருகருடைய 2 விழி இல்லைங்க, 12 விழிகளும் நம்மளை பார்க்கும். அப்போது அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. நமக்கு என்ன வேணும், எது இருந்தால் நம்ம நிம்மதியாக வாழ்வோம், சௌகரியமாக வாழ்வோம், எது இருந்தால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், நம்ம மனசு அமைதியாக இருக்கும், நம்ம முருகர் தந்தையை எப்போ நம்ம இன்னும் முழுமையாக நம்ம வணங்குவோம்னு முருகர் தந்தைக்கு நல்லாவே தெரியுங்க. ரொம்ப எல்லாத்தையும் உணரக்கூடியவர், எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சிக்கக்கூடியவர் முருகர் தந்தை. இன்றைக்கி சூழ்நிலை பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வேணும் நமக்கே தெரியல. பணம் இல்லைன்னு நம்ம கேட்குறோம். அந்த பணம் அளவுக்கு மிஞ்சி வந்துட்டா அந்த பணத்தோட நம்ம திண்டாடுறது உண்டு. கல்யாணம் ஆகலும் கேட்குறோம், கல்யாணம் ஆயிட்டா கல்யாணத்துலேயும் சில பிரச்சனைகள் வர்றது உண்டு. குழந்தைங்க இல்லைன்னு கேட்குறோம், குழந்தை பிறந்துட்டா அந்த குழந்தைய வளர்க்குறதுலேயும் சில பிரச்சனை வருது. எதெல்லாம் நம்ம விரும்பி 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 கேட்குறோமோ அது எல்லாமே நம்ம வெறுக்கக்கூடிய சூழ்நிலையும் வந்துடுது. அப்போது எது நமக்கு தேவை, எது நமக்கு தேவையில்லை அப்படின்னு நமக்கே புரியறதில்ல சில சமயத்தில். அப்போது நம்ம முருகர் தந்தைகிட்ட போயிட்டு இது வேணும் அது வேணும் கேட்குறது அது வேஸ்ட்டு. அது ரொம்ப ஒரு வீணான ஒரு வேண்டுதல் சொல்லலாம். ஏன்னா நம்ம முன்னாடி போய் நிற்கிறோம், இன்றைக்கி முருகர் முன்னாடி நிற்கிறோம், முருகர் படத்துக்கு முன்னாடி நிற்கிறோம். ஏன் நம்மளுடைய எங்கே இருந்தாலும் சரிங்க, எந்த இடத்துல இருந்தாலும் முருகனை நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம கண்ணெல்லாம் முருகர் நிறைஞ்சிருக்காரு, நம்ம மனசெல்லாம் முருகன் நிறைஞ்சிருக்காரு. அப்போது முருகன்கிட்ட நம்ம என்ன கேட்போம்? முருகா, நீ என் இடத்துல இருக்கணும், எனக்கு என்ன தேவைன்னு எனக்கே தெரியல, நீ தான் என் தேவைகளை பூர்த்தி பண்ணி எனக்கு பேராசை பெருநஷ்டம் இல்லாமல், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல், ஆசையனும் கடலில் நான் விழுந்துடாமல் என்றைக்குமே உன் காலடியில் நான் இருக்கணும், நீயே எனக்கு ஆட்சி செய்யணும், எல்லா இடத்துலையும் நீ இருந்து எனக்கு என்னோட வாழ்க்கை முழுதுமே நீ நடத்தி என்னை என்றைக்குமே உன் காலடியில் வச்சுக்கப்பா, உன் குழந்தையா நான் என்றைக்குமே இருக்கணும்னு நம்ம கேட்டோம்னா நமக்கு என்ன குறை நிறை எல்லாமே அவர் தீர்த்து வச்சு நம்மளை வாழ வைப்பாருங்க முருகர் தந்தை. அதனால் நம்ம எதுவுமே கேட்க வேண்டாம், எல்லாமே முருகனுக்கே தெரியும். நமக்கு என்ன தேவையோ அது முருகன் தந்தையே கொடுப்பாரு. வெற்றிவேல் முருகனுக்கு. அரோகரா.